10th வந்து நான் ரொம்ப படிக்காததுனால 10th ஃபெயில் ஆயிட்டேன். 3 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன். 10th டோட்டல் மார்க்கே 155 தான். பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். லோக்கல் ஃபிளைட் சார்ஜ் மட்டும் பல ஆயிரங்களை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்திலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றேன், வேலையே பார்க்காம சம்பளம் வாங்குற ஒரே இடம் ஊழியம் தான். 10ஆம் வகுப்பு தோற்று போன ஒரு மாணவன் இன்றைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறார். இந்த அதீத வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என்கிறதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த வளர்ச்சியை சில கிறிஸ்தவர்கள் இது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்ப்பார்கள். கர்த்தர் என்ன அழகாக்கி இருக்கிறார், கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என்கிறதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் 10ஆம் வகுப்பு தோற்று போனார். அவர் சார்ந்த அந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர் அவரை கோயம்புத்தூரில் உள்ள பைபிள் காலேஜிலே அவருடைய சொந்த செலவிலே படிக்க வைக்கிறார். சர்ச் ஆஃப் காட் நிறுவனத்தினுடைய பாஸ்டர். சர்ச் ஆஃப் காட் நிறுவனமே இவருக்கு கோயம்புத்தூர்ல சபையை உருவாக்கி கொடுக்கிறது. சர்ச் ஆஃப் காட் என்கின்ற பெந்தேகோஸ்தே சர்ச் டினாமினேஷன், அதற்கு கீழாக இவர் சபை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பென்ஸ் என்ன செய்தார்? தன்னை வளர்த்துவிட்ட அந்த நபர்களுக்கு துரோகம் செய்கிறவராக மாறினார். தான் சுயநலமாக வளர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக, தான் கூடிய சீக்கிரத்திலே பெரிய பணக்காரனாக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னை எந்த நிறுவனம் வளர்த்து ஆளாக்கி விட்டதோ அந்த நிறுவனத்துக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தார். அந்த சர்ச் ஆஃப் காட் என்கின்ற நிறுவனத்துக்கு சொல்லாமலே இவர் தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து தனிப்பட்ட விதத்திலே சர்ச் நடத்த ஆரம்பித்தார். இதை சர்ச் ஆஃப் காட் என்கின்ற நிறுவனத்துக்கு வெளிப்படையாக சொல்லவும் இல்லை. அந்த நிறுவனத்துக்கு மாதம் அனுப்ப வேண்டிய அந்த தொகையும் அனுப்பாமல், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு கீழாக இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு மாதம் ஒரு சந்தா போல கட்ட வேண்டியிருக்கும். உட்பட எல்லா நிறுவனங்களுக்கும் இதுதான் விதி. இந்த பென்ஸ் என்கின்றவர்கள் எல்லாம் தசமபாகத்தை குறித்து அதிகம் போதிக்கக்கூடிய நபர்கள். தசமபாகம் கொடுத்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும் என்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திற்கு புறம்பாக வேத வசனங்களை தவறாக திரித்து போதித்து மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். இப்படி பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் இவர்கள் தங்களுக்கு காணிக்கையாக வந்த பணத்திலே தசமபாகத்தை இவர்களுடைய மேல் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும், இந்த ஸ்தாபனத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது அவர்களுடைய விதி. ஆனால் பென்ஸ் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. துரோகம் செய்து ஆஃப் காட் என்கின்ற நிறுவனத்திலிருந்து தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து தனிப்பட்ட விதத்திலே செயல்பட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அந்த ஆர்கனைசேஷனை ஏமாற்றி இருக்கிறார். அவர்களும் என்னடா பென்ஸ் இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிறது பார்த்து 2020ஆம் ஆண்டு ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறார். அந்த லெட்டரை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பாஸ்டர் பென்ஸ் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏற்கனவே 17/2/2020 தேதியிட்ட கடிதம் ஒன்று உங்களிடம் விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தோம். நீங்கள் இந்திய தேவ சபையின் ஊழியராக செயல்பட்டு வருகிறீர்கள். ஆனாலும் சிட்டி சர்ச் ஆஃப் காட் என்கின்ற பெயரில் இயங்கி வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்க கீழ்கண்ட காரியங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. சிட்டி சர்ச் ஆஃப் காட் என்ற வேறு பெயரில் பதிவு செய்திருக்கிறீர்களா அல்லது இந்திய தேவ சபையின் அங்கமாகத்தான் செயல்படுகிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். இந்திய தேவ சபையுடன் ஊழிய தொடர்பில் இருப்பதற்கான முக்கியமான அவசியங்களில் ஒன்று மாதந்தோறும் சபையின் தசமபாகத்தை தவறாமல் மாநில அலுவலகத்திற்கு மாத அறிக்கையுடன் அனுப்பி வைப்பது. எல்லா வாடகை சபைகளும் இதில் விதிவிலக்கல்ல. 2012ஆம் ஆண்டு வரை ஓரளவு தொடர்ச்சியாக தசமபாகங்கள் கொடுத்து உண்மையாயிருந்த நீங்கள் அதன் பின்பு 2017 மே மாதம் வரை தசமபாகம் அனுப்பவில்லை. 8/6/2017 அன்று ரூ.10,000 கொடுத்த நீங்கள் அதன் பின்பு இன்று வரை தசமபாகம் விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன்? பார்த்தீர்களா, இவர் மாதம் மக்களிடத்திலிருந்து தசமபாகம் காணிக்கைகளை எல்லாம் வாங்கி கொள்கிறார். ஆனால் இவருடைய அந்த ஸ்தாபனத்துக்கு மாதம் செலுத்த வேண்டிய தொகையும் அனுப்பவில்லை, அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை. ஒருவேளை அந்த நிறுவனத்தில் இருக்க பிடிக்கவில்லை என்றால் நான் விலகுகிறேன் என்று சொல்லி அறிவித்துவிட்டு வெளியேறி இருக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்து. அதையும் செய்யவில்லை. சர்ச் ஆஃப் காட் இன் இந்தியா, இந்திய தேவ சபை என்று சொல்லப்படுகிற அதில் நிறுவனத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டே தந்திரமாக சிட்டி சர்ச் ஆஃப் காட் என்கின்ற ஒரு பெயரிலே இவர் சர்ச் நடத்தி கொண்டு தனக்குத்தானே ராஜாவாக இருந்திருக்கிறார். தான் அவர்கள் கேள்வி கேட்டு லெட்டர் அனுப்பியிருக்கிறார்கள். மாவட்ட ஊழியர் கூட்டங்களில் கலந்து கொள்ளாதது ஏன்? முக்கியமான மாநில ஊழியர் கூட்டங்களில் கூட கலந்து கொள்வதில்லை ஏன்? நீங்கள் இந்திய தேவ சபையில் தொடருகிறீர்கள் என்பதற்கு நீங்கள் கொடுக்கும் விளக்கம் என்ன? இதுபோன்ற காரியங்களுக்கான விளக்கங்களுடன் வரும் 10/11/2020 செவ்வாய்க்கிழமைக்குள் கடிதம் மூலம் விளக்கம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
அல்லாத பட்சத்தில் நீங்கள் தேவ சபையோடு கூட உள்ள உங்கள் ஐக்கியத்தை நீங்களே முறித்து கொண்டதாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை வளர்த்துவிட்ட ஒரு நிறுவனத்துக்கு பணம் சம்பாதிப்பதற்காக துரோகம் செய்த ஒருவர் தான் பென்ஸ். இங்கே சர்ச் ஆஃப் காட் என்கிறது வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியான சபை என்றோ இல்லை பென்ஸ் வேதாகமத்தின் அடிப்படையிலே சரி தவறு என்றோ நான் பேசவில்லை. சர்ச் ஆஃப் காட் என்கின்ற நிறுவனம் சரியான வேதாகம முறையை பின்பற்றுகிறதும் கிடையாது, பென்ஸ் போதிப்பதும் வேதாகம சத்தியம் கிடையாது. ஆனால் ஒரு பேசிக் எத்திக்ஸ் இருக்கிறது அல்லவா, அந்த எத்திக்ஸ் கூட இல்லாத நபர் தான் இந்த பென்ஸ். தனக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு துரோகம் செய்து அதை ஏமாற்றி, ஆனால் அந்த பெயரை பயன்படுத்தி புதித ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களை பெருங்கூட்டமாக சேர்த்து வருகின்ற மொத்த பணத்துக்கும் சொந்தக்காரரானவர் இந்த பென்ஸ். எங்க சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படித்தான் பென்ஸ் பணக்காரனாக ஆரம்பிக்கிறார். 2020 லாக்டவுன் வருகிறது. அப்பொழுது யூடியூப் வழியாக பிரபலமாகிறார். அதிக மக்கள் வருகிறார்கள். பெரிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்தில் பேசி திரளாக காணிக்கைகளை கொடுக்க வைத்து கடன் வாங்கி எப்படியோ பெரிய கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார். மோகன் சி லாசரஸ், வின்சென்ட் செல்வகுமார் வந்து திறந்து வைக்கிறார்கள். அந்த கட்டிடம் கட்டி முடிந்தது முதல் இன்று வரைக்கும் புலம்பு என்று புலம்புகிறார். ஐயோ, இது கடன் வாங்கி கட்டினது, இது கொடுக்க வேண்டும், உதவி செய்யுங்கள் என்பதாக எல்லாம் புலம்புகிறார். எங்க திருச்சபையினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக நன்றி. அதுல கட்ட வேண்டிய அந்த மீதியுள்ள பணத்தொகையை கட்டுறதற்கு ஒரு உதவியை நீங்க எங்களுக்கு அனுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு பக்கம் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் கொடுக்கிற காணிக்கையை வைத்து இவர் இன்னொரு பக்கத்திலே சொத்துக்களை வாங்கி குவிக்கிறவராக இருக்கிறார். இப்போது இவருடைய ட்ரஸ்டுடைய பேர் கம்ஃபர்ட் சர்ச் என்கின்ற பேர்ல ட்ரஸ்ட் இருக்கிறது. ஆரம்பத்திலே சர்ச் ஆஃப் காட் நிறுவனத்தில் இருந்தார். அந்த நிறுவனத்தையும் மக்களை ஏமாற்றுவதற்காக சிட்டி சர்ச் ஆஃப் காட் என்கின்ற பெயரிலே சர்ச் போல நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது கம்ஃபர்ட் சர்ச் என்கின்ற பெயரிலே ட்ரஸ்டை வைத்திருக்கிறார். ட்ரஸ்ட் என்று சொன்னாலும் அந்த ட்ரஸ்டுக்கு ஓனர் பென்ஸ் தான். தானே ராஜா தானே மந்திரி. ஒரு பக்கத்திலே கடன் என்று சொல்லி கொண்டிருக்கவே இன்னொரு பக்கத்திலே திருச்செந்தூர்ல 40 லட்சத்துக்கு சொத்து வாங்கி குவிக்கிறார். மறுபடியும் கடன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கோயம்புத்தூர்ல முக்கியமான பகுதியிலே 1,10,00,000 ரூபாய்க்கு 5 சென்ட் நிலம் வாங்குகிறார். அதுக்கான ஆதாரம் இல்லா இருக்கிறது. 45 லட்சத்தை தான் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டியிருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு சர்ச் கட்டினார் அல்லவா, மோகன் சி லாசரஸ் எல்லாம் வந்து திறந்து வைத்தார்கள் அல்லவா, அப்பொழுது கூடவே பாஸ்டர்கள் மனைவி பிள்ளைகள் சொகுசாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொகுசு பங்களாவும் கட்டினார்கள். அவர்கள் அதிலே குடியிருந்தார்கள். அங்கே அவர்கள் குடும்பம் சரியாக நடத்தாதனால் அங்கே அந்த அவர்களுடைய அசிங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அது வெளியில தெரியக்கூடாது என்கிறதற்காக தற்போது வேறொரு இடத்திலே அப்பார்ட்மெண்ட்லே குடியிருக்கிறார்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகை மாதம் 65,000 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர்களுக்கு அந்த சர்ச்சு காம்பவுண்ட்ல வீடு இருக்கிறது. ஆனால் அங்கே தங்க முடியாது என்று சொல்லி சர்ச்சு பணத்திலே மாதம் 65,000 ரூபாய் வீணாக்கப்படுகிறது இவர்களுக்கு வாடகைக்கு என்று சொல்லி. சரி, 65,000 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நபரை சார்ந்த பென்ஸை சார்ந்த ஒரு நபர் போட்டு கமெண்ட் போட்டிருக்கிறார். இல்லை, 65,000 இல்லை 30,000 என்று சொல்லி. சரி, 30,000 என்றே வைத்துக் கொள்ளும். ஏற்கனவே மக்கள் பணத்திலே பாஸ்டருக்கு குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டப்பட்ட அந்த வீட்டிலே குடியிருக்காமல் மறுபடியும் 30,000 ரூபாய் மக்கள் பணம் மாதம் வாடகைக்கு என்று வீணடிப்பது என்ன விதத்திலே நியாயம்? அப்போ மக்கள் முட்டாள்கள். அவர்களுக்கு எங்களை சுமக்க வேண்டிய பொறுப்பு, நாங்கள் எவ்வளவு வேண்டுமானால் ஆடம்பரமாக வாழ்வோம், அது செலவு பண்ண வேண்டியது மக்கள் கடமை என்று மக்களை முட்டாளாக நினைப்பதன் விளைவுதானே. அப்போ இன்றைக்கு ஏகப்பட்ட கார்கள் என்று சொல்லி கோடிகளிலே புரளக்கூடிய நபராக இருக்கிறார். ஜீரோவிலிருந்து இன்றைக்கு கோடிகளிலே சொத்துக்களை வாங்கி குவிக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் கொடுக்கிற காணிக்கை பணம் பென்ஸுடைய வயிற்றுக்குள் போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதைத்தான் ஜான் ஜபராஜ் ஒரு மாதிரி சொன்னார். நான் சொல்றேன், வேலையே பார்க்காம சம்பளம் வாங்குற ஒரே இடம் ஊழியம் தான். இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் தங்களை மக்கள் பரிசுத்தவான்கள் என்று நினைக்க வேண்டும் என்கிறதற்காக புறம்பாக வெள்ளை உடை தரித்தவர்களாக காணப்படுவார்கள். பாஸ்டர்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் பாஸ்டர் இல்லை, பைபிளை தூக்குறவங்க எல்லாம் பாஸ்டர் ஆகிட முடியாது, கம்பெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வயிறு தான் அவர்களுக்கு தேவன். மக்கள் காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு கொடுத்தால் கடவுளுக்கு கொடுத்தது மாதிரி எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற மூட நம்பிக்கை இவர்கள் மக்களிடத்தில் விதைத்ததால் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடம்பரங்களிலே கோடிகளிலே திளைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதிலே சாட்சி வேறு, நாங்கள் ஒன்றுமில்லாமல் வந்தோம்,
ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கோடீஸ்வரராக மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்ததில்லை, நீங்கள் ஏமாற்றி மக்களை ஏமாற்றி சுரண்டி நீங்கள் கொளுத்திருக்கிறீர்கள். பவுலப்போஸ்தலன் அவர் கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு முன்பாக செழிப்பாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பிறகு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதன்படி நான் உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தேன் என்பதாக, அதை நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்பதாக. ஆனால் இவர்களோ மக்களிடத்திலிருந்து தாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய போதனைப்படி வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் அல்ல, கொடுக்கிறதை பார்க்கலும் மக்களிடத்திலிருந்து வாங்குகிறது தான் பாக்கியம் என்பதாக, இதுதான் ஆசீர்வாதம் என்பதாக மக்களுக்கு போதித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. பென்ஸ் என்கிறவர் மோகன் சி லாசரஸ் பாணியை பின்பற்றி அழுவது போல பேசுவதும் பரிதாபப்படத்தக்க விதமாக பேசுவதன் மூலமாகத்தான் அதிக மக்களை கவர்ந்திருக்கிறார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போகிறார்கள், லட்சங்கள் கோடிகளிலே புரளுகிறார். மோகன் சி லாசரஸை பார்த்து கற்றுக்கொண்ட பென்ஸ் 10ஆம் வகுப்பு ஃபெயில் என்கின்ற இடத்திலிருந்து இன்றைக்கு கோடிகளிலே புரளக்கூடிய நபராக அங்கும் இங்கும் நிலங்களை வாங்கி குவிக்கிறவராக காணப்படுகிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வித்தகர்கள் மோகன் சி லாசரஸ் எவ்வளவு கோடிகளிலே புரளுகிறவராக இருப்பார். இவர்களுக்கும் ஆசான் டிஜிஎஸ் தினகரன், அவருடைய மகன் பால் தினகரன் கோடிகளிலே புரளுகிறவராக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மதபோதகர் பால் தினகரன் வீட்டில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 5 கிலோ தங்கம், கணக்கில் காட்டப்படாத 120 கோடி ரூபாய் சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களுடைய பணங்கள் இன்றைக்கு வீணாக்கப்படுகிற ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக, ஒரு தனி மனிதனுடைய ஆடம்பரங்களுக்காக, சுகபோகமான வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்ல குற்றவாளிகள், அவர்களை பின்பற்றி போகிற முட்டாள் மக்களும் ஆண்டோருக்கு முன்பாக குற்றவாளிகளாக காணப்படுவார்கள். தயவு செய்து மக்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகம வசனத்தை நம்பாமல் இப்படிப்பட்ட கள்ளப்போதவர்கள் பின்பாக போய் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களுடைய ஆடம்பரத்துக்காக செலவிடுகின்ற மக்கள் பக்கத்திலே காணப்படுகிற துன்பப்படுகிற மக்களுக்கு இறங்குவதும் இல்லை, கண் பார்ப்பதும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சொகுசுகளிலே வாழுகிற போதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து நான் கடவுளுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி திருப்திப்பட்டுக் கொள்ளுகிற நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இது மூட நம்பிக்கை. தயவு செய்து இந்த தவறான மனப்பாங்குகளிலிருந்து விலகுங்கள்.